ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog வந்து பார்த்தீங்கன்னா நான் மத்தியானத்துலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 11:45 வந்து ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தக்ஷுக்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். இன்றைக்கி வந்து சரண்யா, மிதுன், தக்ஷு எல்லோரும் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அப்புறமா அம்மா வராங்க. சாயந்தரமாக வந்து அம்மா வந்து நாளைக்கு காலையில் வருவாங்க. சாயந்தரம்ன்ற ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாயந்தரம் வர மாதிரி இருந்தது. அப்புறம் பிளான் மாறிடுச்சு. நாளைக்கு ஏர்லியாகவே காலையில் கிளம்பி வந்து வராங்க. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங் போகிறோம். நேற்று வந்து ஒருத்தங்க கமெண்ட்டில் ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. இனிமேல் தான் வந்து ஃபங்க்ஷன். ஃபெப்ரவரி மந்த்து தான். நம்ம ரொம்ப வந்து க்ளோஸாக வந்துட்டோம். அதனால் வேலைகள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து நம்ம ஷாப்பிங் போகிறோம். பத்திரிக்கை வந்து வந்துடுச்சு. நாளைக்கு வந்து ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங்காக தான் அம்மா, சரண்யா எல்லாருமே வந்து இன்றைக்கி இங்கே வந்து இங்கே வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் அம்மா நாளைக்கு காலையில் வரேன் அப்படி சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வந்து ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி வந்து இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சத்திரம் டெக்கரேஷன் பர்சன் வந்து அங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. டெக்கரேஷன் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மத்தியானம் நான், என்னோடய ஹஸ்பண்டு, அதுக்கப்புறமா மாமா 3 பேர் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு vlog வந்து இன்றைக்கே நாளைக்கு மார்னிங் வரைக்கும் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் vlog வந்து போடுறேன். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க அப்படியே நம்ம வந்து vlog ஸ்டார்ட் பண்ணலாம். தக்ஷுக்குட்டி வந்த உடனே நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். அதான் வரோம் மாமா. இங்கே பாருங்களா, உள்ளே வந்தவன் நேராக ஓடி போயிட்டான் மாமா கிட்ட. அங்கே பாரு, அங்கே பாரு, கிடுக்கிடுன்னு பார்க்க கூட இல்லைப்பா, நேராக ஓடி போயிட்டாப்பா அவன். என்னது அது, காட்டு. ஐயோ, எப்படி ஓடுறான் பாரு. நான் சொன்னேன்ல, தாத்தா வாங்கி வச்சிருப்பாரு. என்ன பண்ணணும் இதை? படைச்சு பார்க்கணுமா? எந்த பாட்டி? சிட்டு பாட்டி. சிட்டு பாட்டியா? வீட்டில் இருக்கா. உங்க வீட்டில் இருக்காங்க சிட்டு பாட்டி? சிட்டு பாட்டி சொன்னாங்களா? சோகமாயிட்டானே. எனக்கா? உனக்கு வேணாமா? ஏய், ஒரே சந்தோஷம். எது? இது வந்து ஹேங்கர். இப்போ உன்னை குளிப்பாட்டி அதில் தான் மாட்ட போகிறோம். மாட்டி காய வைக்க போகிறோம் ஒன்று. காய அது என்னது? எது என்னது? எது என்னது? அது என்னது? அது வந்து ஒரு என்னது? அது என்ன? அது எப்படி தெரியுது உனக்கு? பாரு, இது என்னது? அது என்னது? ஃபிஷ்ஷு. என்னடா அது, மண்ணுச்சூ அப்படின்ற மாதிரி ஃபிஷ்ஷு அப்படின்றதான். ஃபிஷ்ஷுக்கே செல்ல பேர் ஃபிஷ்ஷு. வா, அப்படி வா, அப்படி வா, அங்கே வா. சரி, ட்ரெஸ்லாம் கைட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடலாமா? ஓகே. என்ன பண்ண போகிறா? என்ன வாவான்னு கூப்பிட்றா? அதை வாவான்னு கூப்பிட்டா அது வருமா? டவல் வா அப்படின்னு வந்து அவன் கூப்பிட்றான். போ. தச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மம்மா எர்த் ஹெட் டு வாஷ் தான். இது வந்து சூப்பர் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். மேட் சேஃப் சர்டிஃபைட் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட். நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸின் ஃப்ரீ, அதுக்கப்புறமா கெமிக்கல்ஸ் இல்லாத ப்ராடக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வந்து சீசன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் வந்து வரும். பட் இது வந்து நமக்கு அந்த ட்ரைனஸ் இல்லாமல் நல்லா உங்களுக்கு 24 hours குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து இது மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். இது பாருங்கள், சர்டிஃபைட் டாக்ஸின் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. ஓட்ஸ், மில்க்கு, கெலண்டுலா, அந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து இருக்குது.
தச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டெலிகேட்டான ஸ்கின் தான். இப்போ வந்து நமக்கு சீசன் கரெக்டாக சேஞ்ச் ஆகுதுனால குழந்தையோட ஸ்கின்னை வந்து அந்த சேஃப்டி என்ஷூர் பண்ணுறது நமக்கு ரொம்பவே முக்கியம். இது வந்து அவன் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறான். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஹெட் டு டோ வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-in-1 ப்ராடக்ட். அதுலேயே உங்களுக்கு பாடி வாஷும் இருக்குது, ஷாம்பும் இருக்குது. ஜென்டிலாக அவங்களோட ஸ்கேல்ப் அண்ட் பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணும். ட்ரை பண்ணாமல் ஜென்டிலாக வந்து கிளென்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த ஹெட் டு டோ வாஷ் வந்து பார்த்திங்கன்னா டியர் ஃப்ரீ, உங்களோட பாடியில் வந்து பிஹெச் பேலன்ஸையும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். ஜென்டிலாக வந்து பேபியோட ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணும். அதுக்கப்புறமா குளிச்சதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு இந்த மில்கி சாஃப்ட் பாடி லோஷன் அம்மாயத்துலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து இருக்குது. ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்கு, பேபியோட ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்கு, மாய்ஸ்சரைசேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தச்சுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு காயின் சைஸ் அமௌண்ட் எடுத்து நீங்கள் பாடி லோஷன் அப்ளை பண்ணாலே வந்து போதும். அவன்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவன் எடுத்து அவன் மட்டும் போட்டுகிட்டே இருப்பான். இந்த பாத் அண்ட் போஸ்ட் பாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டீன் மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த ஹெட் டு டோ வாஷும் மில்கி சாஃப்ட் பாடி லோஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன். ஸ்க்ரீனில் வந்து ஒரு கோட் கொடுக்குறேன். அந்த கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 20% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெப்சைட்லேருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மம்மாயத்தோட இனிஷியேட்டிவ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரு தடவையும் நீங்கள் வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அவங்க ஒரு செடி வந்து நடுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். 2025க்குள்ளே 1 million ட்ரீஸ் பிளான் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்ம். அதுக்கு நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டுட்டு நான் என்னோடய மாமனார் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து கிளம்பி நேராக வந்து போய் டெக்கரேஷன் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நாங்கள் போயிருந்தோம். எனக்கு வந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே ஒரு டெக்கரேஷன் போட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்டே நாங்கள் வந்து 70க்கும் பூனலுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் வந்து சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி எல்லாமே வந்து பிளான் பண்ணி பேசிவிட்டு அன்றைக்கி வந்து ஹாலெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம ஃபங்க்ஷனும் அரேஞ்ச்லாம் வந்து பண்ண அப்படின்றது ஒரு ஓவர் லுக் மாதிரி அப்படியே வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். அப்படியே என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று வந்து அதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு காலையிலே அரைச்சாச்சு மாவு. ஏன்னா அன்றைக்கி நைட்டுக்கு வந்து இட்லி ஊற்றணும். ஸோ காலையிலே அரைச்சிட்டோன்னா மாவு வந்து பொங்கிடும்னு சொல்லி நைட்டே வந்து மாவு ஊற்றி வச்சுட்டேன். மாவும் வந்து பொங்கிடுச்சு. அதனால் 2 பாத்திரமாக வந்து ஊற்றி வச்சுருந்தோம். அப்புறமா இட்லி பொடிக்கு வந்து அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு அத்தை வந்து லஞ்ச் முடிச்சுட்டு வறுத்து வச்சுட்டாங்க. நான் வந்து அப்படியே வந்து அரைச்சிட்டேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய மாமியார் ரெடி பண்ணுற ஃபுல்லாக வந்து மெஷர்மெண்ட்ஸோடு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நானே இன்கேஸ் அவங்க எங்கேயாவது ஊருக்கு போகிறப்ப ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் போய் பார்த்துட்டு தான் நானே வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பொடி எப்படி இருக்குன்னா நார்மலாக கொஞ்சம் காரம் போட்டு அப்படி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து காரம் வேணும்னா காரம் இன்னுமே ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இல்லை இவ்வளோ காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா இங்கே மிளகா மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் கீழே கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில். சில பேர் வீட்டில் வந்து நைஸாக அரைப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 பேட்ச் அரைக்கிறது வந்து பருப்பெல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைன்னு அந்த மாதிரி அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நல்லா பவுடராக அரைச்சி அதோடு சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் அங்கங்கே கிடைக்க முடுக்குன்னு அந்த பருப்பு வாயில் படும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அது வந்து நல்லாயிருக்கும். இப்போது 3 பேட்சையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் இதை வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் அதோட ஃப்ரெஷ்னஸ்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்போ நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுற பாக்ஸை வந்து ஒரு சின்ன பாக்ஸாக எடுத்து அதில் வந்து கொஞ்சம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பெரிய டப்பாலேருந்து எடுத்து வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால் பெரிய பாட்டிலில் ஒன்று போட்டுட்டு சின்ன டப்பாலாம் இந்த மாதிரி வச்சுருவேன். நீங்கள் வந்து ரீஃபில்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பவுடர்ஸ் அதெல்லாம் ரீஃபில் பண்ணுறதுக்கு இன்கேஸ் இது வந்து கடையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பாட்டிலில் அழகாக கொட்டுறதுக்கு, ஏன்னா சைட்லலாம் அப்படியே க்ளோஸ்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனால சைடில் கொட்டுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கீழெல்லாம் சேர்ந்தாமல் ஈஸியாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நான் தக்காளி சட்னி ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பண்ணி காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் அவங்களுக்காக இந்த தக்காளி சட்னி ரெசிபி வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா அன்றைக்கி குழந்தைங்க அப்புறமா சரண்யா எல்லாருமே இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து பற்றணுன்ட்டு ஒரு தக்காளிக்கு 1 மிளகாய் அப்படின்ற மாதிரி கணக்கை வச்சு நான் வந்து காரம் சேர்த்துப்பேன். அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். அது வந்து ரொம்ப வந்து அப்படியே உரைக்கிற மாதிரி காரம்லாம் வந்து இருக்காது. அந்த அளவு தான் நான் எப்போவுமே சேர்த்துப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு மிளகா போட்டு லைட்டாக வறுத்துட்டு தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். அந்த மிளகா தக்காளி எல்லாம் நல்லா அப்படியே மஷியாக வந்து உங்களுக்கு தக்காளி குக்கார வரைக்கும் இதை வந்து வதங்கணும்.
இது நம்ம தொக்கு பண்ண எப்படி பண்ணுவேன் அப்படின்னா தக்காளி ஃபஸ்ட்டு அரைச்சிடுவேன், அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி அதை கொதிக்க விடுவேன். பட் இது வந்து மிளகா போடுவேன், அதில் வெறும் காரத்தூள் தான் போடுவேன். இதில் வந்து மிளகாவும் தக்காளியும் மட்டும் போட்டு நல்லா உப்பும் போட்டுட்டேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா மஷியாக வந்து குக் ஆகிடும். அதில் ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துப்பேன். அதோடய ஃப்ளேவர் தக்காளி சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா ஒன்று போல் அது எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி தனித்தனியாக இல்லாமல் சேர்ந்து வர வரைக்கும் நம்ம அதை வந்து வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிடணும். சரண்யா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இந்த மீதி இருக்கிற சாதம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் கூட என்னமோ எடுத்துகிட்டு வரா போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்வமாக டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். என்னமோ எடுத்துகிட்டு வர சொல்லி பெரிய டப்பா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, அப்புறமா இல்லை நான் வந்து அங்கே வாட்ச்மேன் அண்ணா இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவர் சாப்பிட்ருவார் அப்படி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டா போல இருக்கு. வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஏதாச்சும் வந்து தூங்கி எழுந்திரிச்சு கீழே பார்க்குக்கு போகிறதுக்காக எப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புறான் பாருங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஆற வரைக்கும் நான் நல்லா வந்து அதை வந்து வதக்கிட்டு ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கோங்க. அதே கடாயிலேயே திருப்பியும் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்ச தக்காளி விழுது இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதில் சேர்த்துடணும். அந்த வெறுமனையே நீங்கள் அரைச்சதையே தாளித்து நம்ம சட்னியாக வந்து போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை இன்னும் நல்லா சுருள நீங்கள் வந்து குக் பண்ணுறப்போ அது என்ன ஆகும்னா எண்ணெய் பிரிஞ்சு அதோட டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோடு நான் வந்து முன்னாடி நாள் வ்ளாக் முடிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில் அப்படியே வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்போ தான் தச்சு சரண்யா எல்லாருமே வந்து எந்திரிச்சாங்க. அன்றைக்கி ஷாப்பிங் போகணும் அப்படின்றனால காலையிலேயே வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து தலைக்கு நல்லா எண்ணெய்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் ஊறிட்டு போய் குளிக்கலான்னு நல்லா எண்ணெய் வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி பாத் ரொம்ப டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வந்து ஒரு லஞ்சு. இதுக்கு வந்து நல்ல பெரிய கடாய் எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் கடுகெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம இஞ்சி சேர்க்குறாங்க. அப்புறமா பச்சை மிளகா ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து வெங்காயமே வேணாம், வெறும் தக்காளி இருந்தாலே வந்து போதும். நான் வந்து நினைக்கிறேன் ஒரே தக்காளி ரெசிபியாக நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி நாளும் தக்காளி சட்னி, நெக்ஸ்ட் டேவும் தக்காளி பாத். இப்போ இதில் வந்து நம்ம பச்சை மிளகா, அப்புறம் கேஷ்யூஸ் வந்து போட்டாச்சு. லைட்டாக அதை வந்து வறுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே வந்து வறுத்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சம் சீரகம் போட்டிருந்தாங்க. அதை வந்து நல்லா எல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம பொடியாக வச்சுருக்கிற தக்காளியும் இதோட வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா சேர்க்குறோம் பார்த்திங்களா, அதுதான். அப்புறமா நம்ம பருப்பு, சாதம் எல்லாமே இந்த ஒரே கடாயிலே சேர்த்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதனால் எடுத்துக்க போகிற கடாய் நல்லா அடிகனமாக ஹெவியாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவேன், மறந்து போயிட்டேன். பச்சை மிளகா ஒரு 4 போடுறீங்கன்னா மிளகாத்தூள் இதில் வந்து கொஞ்சோண்டு போட்டுப்போம். இது வந்து நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து வதக்கணும். இதுக்கு வந்து காய்கறி எதுவுமே இல்லை, சிம்பிளாக ஏதாவது பண்ணணும். பட் அதே சமயம் நல்ல டேஸ்டியாக வந்து இருக்கணும் அப்படின்னா தக்காளி இருந்தால் போதும். இதை வந்து நீங்கள் சூப்பராக வந்து பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து தக்காளி நம்ம சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் 3 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். அது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம பருப்பு சேர்த்துருவோம், சாதம் சேர்த்துருவோம். அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துப்போம். இது வந்து எப்படி இருக்கும்னா நம்ம சாம்பார் சாதம் எப்படி தளத்தலன்னு இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இது வந்து இருக்கும். ஹாய் சொல்ல, ராத்திரி வரா சொல்லு. ஜாலியாக இருக்கியா சோனி? ஹாய் சொல்ல மீத்தல். சரண்யாவுக்கு வந்து நீங்கள் வெட்டிங் டேக்கு என்ன சல்வார்க்கா கொடுத்தீங்க காட்டுங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. நான் இந்த சல்வார் தான் கொடுத்தேன். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சல்வார் செட். இது நான் வீரன் ஷைன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்து போகும், செஸ்ட் போர்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் சல்வாரோட பார்டரில் வந்துருக்கும். ஷால் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஜரி ஷால் மாதிரி இருக்கும். பிளெயின் ப்ளூ கலர் பாட்டம் வந்து அதுக்கு இருக்கும். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பருப்பு வந்து சேர்த்துடலாம். பருப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு பருப்பு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. பருப்பை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வேக வச்சுருக்கிற சாதம் இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது சேர்த்து நமக்கு வந்து நல்லா அது வந்து அப்படியே திரண்டு வரும். நல்லா அந்த சாதம் வந்து கொஞ்சம் வேகும். இது வந்து நமக்கு கொஞ்சம் சாம்பார் சாதம் மாதிரி குழஞ்சி தான் வந்து வரும்.
அது கொஞ்சம் குழைய நல்லா அப்படி எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஒரு 5-10 மினிட்ஸ் இதை நல்லா வந்து சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனலாக இது நெய்யில் வந்து பூண்டு போட்டு தாளித்து இதை வந்து இறக்கிடுவோம். நான் வந்து ஒருத்தவங்களா குளிச்சு இருந்தோம். ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து 9 மணிக்கு வந்து கிளம்பிடலாம் சொல்லி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அத்தெல்லாம் வந்து காலையிலே குளிச்சுட்டாங்க. நான் மட்டும் தான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன். எல்லோரும் ஒருத்தவங்க போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்க போகிறோம். அந்த டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது நல்லா அந்த மாதிரி தலை நல்லா வந்தவுடனே தனியாக ஒரு கடாயிலையோ ஒரு சின்ன தாளிக்கிற பாத்திரத்துலையோ கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க. நெய்யில் வந்து பூண்டு போட்டு முழுசாகவே சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை இது சேர்த்த உடனே அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். அந்த ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா அந்த மாதிரி நெய்யில் வந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துடலாம். நம்மளோட சூப்பரான தக்காளி பாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இதில் நான் தக்காளி சட்னி, தக்காளி பாத் ரெண்டோட ரெசிபியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த தக்காளி பாத் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்துருக்கும். செம்மையான ஒரு லஞ்சு. நாங்கள் வந்து லஞ்செல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிட்டோம். வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் பொரியல்லாம் எதுவுமே வந்து பண்ணலை. குழந்தைங்களும் இது வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நல்லா மெத்துன்னு இருக்கும் இது. அதனால் குழந்தைங்களுக்கு சூ பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய்யில் நம்ம சேர்த்துக்கிறதுனால ஸ்பைஸியெல்லாம் வந்திருக்காது. சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. லைட்டாக லெமன் வந்து கொஞ்சம் அரை மூடி லெமன் பிஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சூப்பரான ஒரு தக்காளி பாத் அப்படியே சுட எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன தெரியல, யார் வர போகிறா இப்போ? காயத்ரி அவ்வா பெட்டு. இவங்க 2 பேரும் அதே இருக்காங்க. காத்ரி வா காத்ரி வர போகிறா. நான் பட்டு புடவையோட வரேன். யாரு இருக்கா? காத்திவாவா? அம்மா வந்து வீட்டிலேருந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்தாச்சு ஷாப்பிங் போகிறதுக்கு. வந்த உடனே அம்மா பத்திரிக்கை தான் வந்து அத்தை காட்டினாங்க. பத்திரிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக கல்யாண வேலைகள் எங்கள் வீட்டில் டபுள் கல்யாணம், 2 கல்யாண வேலைகளையும் ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அம்மா அன்றைக்கி ஏகாதசின்றதுனால நாங்கள் அம்மாவுக்கு சப்பாத்தி தான் அம்மா சாப்பிடுவாங்க. அதனால் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் மாவு பிசைஞ்சிட்டு இருந்தோமா. அம்மா ஆச்சரியமாக கேட்டாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. மாவு பிசைறதுக்கு மிஷின் வந்துடுச்சா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேலை முடிச்சதும் நாங்கள் சப்பாத்தி போட்டு வச்சுட்டோம். அதனால் லஞ்ச் வேலை எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். அந்த ஷாப்பிங் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான vlog-ஆ இது இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோ ஷாப்பிங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.